வணக்க மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். மியூசிக் டைரக்டர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர், நடிகர், அப்புறம் தொகுப்பாளர்னு பல டிபார்ட்மெண்ட்ல கலக்குனவர் கங்கை அமரன். அவரை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. 1947ல தேனி மாவட்டத்தில் பண்ணைபுரத்தில் பிறந்தவர் தான் இந்த கங்கை அமரன் அவர்கள். இவரோட ரியல் நேம் கங்காதரன். இவர் இளையராஜா அவர்களோட தம்பி அப்படின்ற விசிட்டிங் கார்டை வச்சிருந்தாலும் இசையமைப்பாளர், பாடலாசிரியர், இயக்குனர்னு 3 ஃபீல்டுலையும் சூப்பரா சக்சஸ் கொடுத்திருக்காரு. கங்கை அமரன் அவர்கள் தன்னோட சின்ன வயசுல இருந்தே தன்னோட அண்ணன்களோட சேர்ந்து மியூசிக் லைஃபை ஆரம்பிச்சிட்டாரு. ஹார்மோனியம் வாசிக்கிறதுல இருந்து எல்லா வாத்தியத்தையும் இவரு கத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம பாட்டு எழுதுறதுல இவருக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டுங்க. இளையராஜா சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆன காலகட்டத்தில இருந்து இவரு கூடவே இருந்திருக்காரு. இளையராஜா, பாரதி ராஜா இந்த கூட்டணியில உருவான சாதனை படைச்ச படம் தான் 16 வயது நிலை. அந்த படத்துல தான் முதல்ல கங்கை அமரன் அவர்கள் செந்தூர பூவே அப்படின்ற பாட்டை எழுதியிருக்காரு. இந்த பாட்டு அந்த காலகட்டத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. சின்ன வயசுல கங்கை அமரன் அவர்கள் படு ஸ்டைலா இருப்பாங்க. புதிய வார்ப்புகள் படத்துக்காக ஹீரோ தேடிட்டு இருந்த பாரதி ராஜா கங்கை அமரனை ஹீரோவாக்கலாம் அப்படின்னு கமிட்டே பண்ணிட்டாரு. ஆனா சில காரணத்தினால பாக்யராஜ் அவர்களை அதுல ஹீரோவா நடிக்க வச்சிருப்பாரு. இருந்தாலுமே அந்த படத்துக்கு பாக்யராஜுக்கு டப்பிங் கொடுத்தது கங்கை அமரன் அவர்கள். அந்த படத்துல பாடல்களும் எழுதியிருப்பாரு. அந்த படத்துல மட்டும் கங்கை அமரன் நடிச்சிருந்தா வேற மாதிரி ஆயிருக்கும். தன்னோட சோரில்லாத சித்திரங்கள் அப்படின்ற படத்துல பாக்யராஜ் அவர்கள் கங்கை அமரன் அவர்களை மியூசிக் டைரக்டரா கமிட் பண்றாரு. இதனால இளையராஜா, அப்புறம் பாரதி ராஜா, பாக்யராஜ் இவங்க 3 பேத்துக்கு நடுவுல சலசலப்பு ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் தன்னோட முடிவு தான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் அவர்கள் கங்கை அமரன் அவர்களை மியூசிக் டைரக்டரா ஆக்குனாரு. அந்த படத்துல பாட்டு எல்லாமே சூப்பர் ஹிட். தொடர்ந்து மௌன கீதங்கள், சங்கர்லால்னு நிறைய படங்கள்ல சூப்பர் ஹிட் பாடல்களை கங்கை அமரன் அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. குறிப்பா இவர் மியூசிக் பண்ண வாழ்வே மாயம் அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா கலக்குன்னு கலக்குச்சு. நிறைய பேர் இளையராஜா தான் வாழ்வே மாயம் படத்துக்கு இசையமைச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, எங்களை உட்பட. ஆனா கங்கை அமரன் தான் இசையமைச்சிருக்காரு. கங்கை அமரன் அவர்கள் 1980ல மிகச்சிறந்த பாடலாசிரியரா வலம் வந்திருக்காரு. ஜானி, அலைகள் ஓய்வதில்லை, துடிக்கும் கரங்கள், மண்வாசனை அப்படின்னு நிறைய படங்களுக்கு சூப்பர் ஹிட் பாடல்களை எழுதி கொடுத்திருக்காரு. கங்கை அமரன் அவர்கள் பாடலாசிரியர் மட்டும் இல்ல, மியூசிக் மட்டும் இல்ல, இயக்குனராகவும் நிறைய வித்தியாசமான படங்கள் கொடுத்திருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா கோழி கூவுது, கும்பகர தங்கையான்னு லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு படத்துக்கும் டிஃபரன்சியேஷன் கண்டிப்பா இருக்கும். கரகாட்டக்காரன் உட்பட இவர் டைரக்ட் பண்ண நிறைய படங்கள்ல பிளஸ்ஸே காமெடி தான். அதுக்கு ரியல் காரணம் என்னன்னா, இவர் ரியலாவே ரொம்ப ஜாலியான பர்சன். கலகலன்னு பேசி சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஸோ இவரோட லுக்கையும் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு பார்த்தா சாமியார் லுக்கில் வருவாரு, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹிப்பி ஹேர் ஸ்டைல்லாம் வச்சிருப்பாரு. ரொம்ப ஜாலியான பர்சன். பூங்கதவே தாழ்த்திரவாய் காற்றில் எந்தன் கீதம், இந்த மாதிரியான மெலடியான பாடல்களை கங்கை அமரன் எழுதியிருந்தாலும் இப்ப இருக்கிற 2K கிட்ஸ்க்கு பிடிச்ச மங்காத்தாலையும் பாட்டு எழுதியிருக்காரு. கோவா படத்துல வர அந்த மெலடி சாங்கும் அவர் தான் எழுதினது. சரோஜா சாமானிகாலோ அந்த பாட்டையும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ எந்த ஜானரா இருந்தாலும் நம்ம கங்கை அமரன் அவர்கள் பிச்சு பாடல் எடுத்துருவாரு. கங்கை அமரன் அவர்கள் ரொம்பவே வெளிப்படையான மனுஷன். கரகாட்டக்காரன் படம் ரிலீஸ் ஆனப்ப இது தில்லானா மோகனாம்பாலோட காப்பி அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. நீங்களாம் எதுக்கு சொல்றீங்க, நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்திலேயே கிளைமேக்ஸ்ல ஒரு சீனாவே இதை வச்சிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ஓப்பன் டைப். அதை தாண்டி படம் மட்டும் இல்லாம டிவிலையும் தொகுப்பாளரா கலக்கியிருக்காரு. கங்கை அமரன் அவர்கள் 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள் எழுதியிருக்காரு. 75க்கும் மேற்பட்ட படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. 20க்கும் மேற்பட்ட படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா துடிப்பான பாடல் எழுதணும் அப்படின்னு சொன்னோன்னாலே ஐம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சு வந்துடுவாரு. ரொம்ப யங்கான இளைஞர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் உங்கள் ஜேடி.